ஏன் திமுகவுக்கு ஓட்டு போடணும்? ஏன்னா எனக்கு பிடிச்ச ஒரு 3 பாயிண்ட் இந்த திமுக ஆட்சியில் நான் சொல்ல போகிறேன். அதை வச்சு எல்லோரும் முடிவு பண்ணிக்கோங்க. முதல்ல பொருளாதாரம். இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சியில் முதல் மாநிலமாக இருக்கிறது. 11.19% ஜிடிஎஸ்பியோட முதல்ல இருக்கிறது தமிழ்நாடு தான். மற்ற மாநிலங்கள் எல்லாமே சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்குது. தமிழ்நாடு மட்டும்தான் வந்து டபுள் டிஜிட் பொருளாதார வளர்ச்சியை எட்டியிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா கல்வி தான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் முக்கியம்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த கல்வியில் இப்போ உயர்கல்வியில் வந்து நம்ம தமிழ்நாடு 50% வளர்ச்சியோடு இருக்கும். நம்ம காலேஜ் போகிறவங்க +2 முடிச்சுட்டு காலேஜ் போகிறவங்க இந்தியாவை கம்பேர் பண்ணோம்னா தமிழ்நாட்டில் 50% காலேஜ் போகிறாங்க. அதே ஒட்டுமொத்த இந்தியாவில் அது 30% கீழே தான் இருக்குது. கல்வியில் நம்மளுடைய வளர்ச்சி வந்து பல மடங்கு முன்னே இருக்கும் நம்ம ஒட்டுமொத்த மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ண போகும்போது. அதுக்கு வந்து முதல் கட்டமாக நம்ம சொல்கிறது வந்து நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்த ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்லேருந்து மதிய உணவு திட்டத்திலேருந்து எல்லாமே நம்ம சொல்லலாம். ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்து எதுக்கு உதவி இருக்குன்னா, தொடக்கப்பள்ளியில் இடைநிற்றல் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணமாக வந்து அந்த ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இருக்குது. தினமும் 20 லட்சம் மாணவர்களுக்கு வந்து காலை உணவு திட்டத்தில் வந்து இலவச காலை உணவு வழங்கப்படுது. அடுத்து பார்த்தோம்னா லேப்டாப் கொடுக்குறாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இதுவரை வந்து 20 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்தாங்கன்னா அடுத்த ஆட்சியில் 35 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா புதுமை பெண் திட்டத்தில் மாதம் 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இனி வர அடுத்த ஆட்சியில் வந்து திமுக ஆட்சியில் 1500 அது உயர்த்தப்படும் சொல்லியிருக்காங்க. இது வந்து உயர்கல்விக்காக போகும் பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா மகளிர் நலனில் முக்கியமாக நான் சொல்ல வருது கலைஞர் மகளிர் உரிமை தொகை. அது வந்து மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க. இனி அடுத்த ஆட்சியில் திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் அது 2000 ரூபாயை தரப்போகிறாங்க. முதல்ல சொன்னது ஸ்டாலின் தான் சொன்னாங்க. அதை பார்த்து இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் எல்லாமே இதை ஃபாலோ பண்ணாங்க. மாதம் 1000 ரூபாய்ங்கிறத இப்போ திரும்ப 2000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. சொன்னால் செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் மக்கள் காத்துட்ருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா மகளிர் இலவச பேருந்து. இதன் மூலமாக வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மாதம் 900 ரூபாயிலேருந்து 1300 ரூபாய் வரை மக்கள் ஒவ்வொரு மகளிரும் சேமிக்கிறாங்க. இந்த 3 திட்டங்கள், இந்த 3 மகளிர் நலன், கல்வி, பொருளாதாரம், இது 3லையும் தமிழ்நாட்டுக்கு நிகரான வேற ஒரு மாநிலத்தை நீங்கள் காட்டிட்டு அப்புறமா மற்ற கட்சிக்கு இங்கே யார் வேணாலும் ஓட்டு போடுங்க, ஓட்டு கேளுங்க. அது வரைக்கும் திமுக தான் தமிழ்நாட்டை ஆளும்.